அண்மை செய்தியை பார்க்கிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 3வது முறையாக ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்துள்ள நிலையில் இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்துள்ள என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது, விவரங்கள் என்ன? வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சுமார் 3000 மக்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. ஜாமீன் கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே 2 முறை தாக்கல் செய்த மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் 3வது முறையாக ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி அல்லி முன்பாக இன்று காலை விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்பில் மூத்த வழக்கில் வருவதற்காக விசாரணையை சிறிது நேரத்திற்கு தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது கோபமடைந்த நீதிபதி ஏற்கனவே இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டும் இதுவரை தாக்கல் செய்யவில்லை என்றும், பதில் மனு தாக்கல் செய்ய முடியவில்லை என்றால் எதற்காக வழக்கு தொடர்வீர்கள் என்றும் அமலாக்கத்துறை தரப்புக்கு நீதிபதி கேள்வி எழுப்பினார். பின்னர் வழக்கில் அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அதில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மாநில காவல்துறை ஒரு நாளைக்கு 120 ஜாமீன் வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்யும் நிலையில் ஒரு வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய அமலாக்கத்துறை கூறும் காரணங்கள் ஏற்கும்படி இல்லை என்று நீதிபதி அல்லி அதிர்ச்சி தெரிவித்திருந்தார். இதனையடுத்து வழக்கில் இரு தரப்பினரின் வாதங்களுக்காக இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணையை நீதிபதி அல்லி நாளை தினத்திற்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.